அல்லு அர்ஜுன் டாக்குடு, அல்ல கைக்கு ஷாக்குடு. மனுஷன் ப்ரமோஷனுக்கு பேசுறதுக்கு தப்பா வந்தாப்புல. ஆனா ப்ரமோஷன்ல மனுஷன் பேசுற பேச்சை கேட்டு சில பேருக்கு இங்க நிக்காம மோசம் போய்கிட்டே இருக்கா. அவரோட ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு மாத்திரை இல்ல, ஒரு டப்பா பேதி மாத்திரையே காது வழியா உள்ள விட்ட மாதிரி கழின்னு கழிகிறாங்க. இந்த புஷ்பா பேசுற பேச்சை கேட்டு பல புஷ்பா புருஷங்க புலம்பிக்கிட்டு இருக்காங்க பாத்துக்கல. ஆனா ஒண்ணுப்பா, படத்துலதான் டைலாக்கு கொஞ்சம் கிரிஞ்சா இருந்துச்சு. ஆனா மேடையில ஏறி அவர் பேசுற பேச்சு அவங்கள மிதிச்ச மாதிரி இருக்கு வைக்கல. பூ ஜாமுன்னா குலோப் ஜாமுன்ல ஏறி மிதிச்சா எப்படி நசுங்க, அந்த மாதிரி நசுங்கி வழியில துணிக்கிறாங்க. அப்படி அவர் என்ன பேசினாரு? அவர் பேசுறது சரியா தப்பா? பாத்துருவோம்பா. Taste Daily. Taste the Daily. மதியம் வணக்கம். இது மதியம் தர்பார். கூத்து முதல்ல அல்லு அர்ஜுன் என்ன சொன்னாப்புலன்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஏன் இவங்க அழுகுறாங்கன்றத அடுத்து பார்ப்போம். அல்லு அர்ஜுன் சொன்ன விஷயம் ரெண்டே வரியில சொல்லிட்டாப்புல. வேர் எவர் யூ ஸ்டாண்ட், பே ரெஸ்பெக்ட் டு தட் லேண்ட். அதாவது நீ எந்த இடத்துல இருக்கியோ முதல்ல அந்த இடத்துக்கு உண்டான மரியாதையை நீ கொடுத்துரு. அந்த இடத்துக்கு உண்டான மரியாதையை கொடு. நீ எங்கேருந்து வேணாலும் வந்திருக்கலாம், அதை பத்தி எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் நீ அங்கேருந்து எடுத்துட்டு வந்தத அந்த எல்லையிலே விட்டு வந்துடணும். அந்த எல்லையிலே விட்டு வந்துடணும். இல்லையா உன் வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கலாம். ஒரு இடத்துக்கு நீ உள்ள போறப்போ, புதுசா போறப்போ அந்த இடத்துக்கு தகுந்தாப்புலதான் ஒண்ணு நீ மாத்திக்கணும். அதுக்குள்ளதான் நீ அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகணும். அவர் எதுக்கு சொன்னார்னா, இந்த தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி, உருது, அரபி, இந்த மாதிரி ஏகப்பட்ட மொழிகள் இருக்குது. எல்லா மொழியை விட என் மொழிதான் சிறந்தது, என் இடம்தான் சிறந்தது, என் இனம்தான் சிறந்தது அப்படின்ற நினைப்பு உள்ளுக்குள்ள இருந்தா அழிச்சிருங்க. அவர் சொன்னதுக்கு இதான் அர்த்தம். நீ யாரா வேணாலும் இருக்கலாம், எங்க வேணாலும் போய் நீ இருக்கலாம், அதை பத்தி தப்பே கிடையாது. ஆனா போற இடத்துல, இப்ப நான் சென்னைக்கு வந்தேன் அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு வந்தேன்னா நான் தமிழ்ல தான் பேசுவேன். அதே மாதிரி கர்நாடகா போனா கன்னடா, கேரளா போனா மலையாளம், இவ்வளவு ஏன் அரபி போனா அங்க அரபியில பேசுவேன். அங்க அங்க என்னென்ன லாங்குவேஜ் பேசுறாங்களோ அங்க பேச. வடக்குக்கு போனா ஹிந்தி பேசுவேன். அது ஏன் அப்படின்னா அங்க உள்ளவங்களை அட்ராக்ட் பண்ணுன்ற எண்ணம் அது கிடையாது. உண்மையிலேயே அந்த மக்களோட நீ பேசுன, அந்த மக்கள் என்ன பேசுறாங்களோ அதே மொழியில நீ பேசுன, அவனுக்கு புரியுற மாதிரி பேசுற அப்படின்னா அவனை நீ கலக்கலாம். அது முதல் விஷயம். இன்னொன்னு, அந்த இடத்துக்கு என்ன மரியாதையை நம்ம கொடுக்கணுமோ, போற இடத்துக்கு என்ன மரியாதையை கொடுக்கணுமோ அந்த மரியாதையை நீங்க கொடுங்க. அதை தூக்கி மேல வைக்காதீங்க. உங்களுக்கு கீழே யாரையும் வைக்காதீங்க. உங்களை தூக்கி மேல வச்சுக்காதீங்க. உங்களுக்கு தகுந்தாப்புல அவங்க மாறணும் நீங்க நினைக்காதீங்க. அந்த ஒட்டுமொத்த இடத்துக்கு தகுந்தாப்புலதான் ஒன்ன நீ மாத்திக்கணும். அதுக்குள்ள நீ போய் ஃபிட் ஆகணும். உண்மையிலே நல்ல விஷயம் சார். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மரியாதைக்கு, சுயமரியாதைக்கு தன்னைத்தானே மதிச்சுக்கிறவ மனுஷன், மற்ற மனுஷனை மதிக்கிறவன் பெரிய மனுஷன். அதைத்தான் அவர் சொல்றாப்புல. நான் மட்டும்தான் பெரிய மனுஷன் நீ நினைச்சீன்னா அது ஓன் தப்பு. தயவு செய்து எல்லாத்தையும் சமமா, அவரு தன்னை தூக்கி வச்சுக்கல, தன்னோட எல்லாத்தையும் அணைச்சு வச்சுக்கங்கன்றார். உன்னைய மட்டும் மேல வச்சு மற்றவங்க எல்லாம் விலக்கி வச்சுக்காம அவனோட சரிசமமா இருந்து அத்தனை பேரையும் ஒண்ணுன்னு பார்க்க பாருங்க. பிரிக்காதீங்க. சில பேர் பேசுறாங்க, இது வேற படத்துக்கான ப்ரமோஷன் மட்டும்தான். அவர் புஷ்பா அந்த படம் இங்க ரிலீஸ் ஆகிற, புஷ்பா 2 ரிலீஸ் ஆகிறதுனால, அதனால பத்தாவதுக்கு இவன் ஒரு நல்ல நடிகன், வியாபாரம் பண்றதுக்காகவே இப்படியெல்லாம் வித்த காமிக்கிறான், அவன் படம் ஓடணும், பிசினஸ் பெருசு, இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி, அதனால இப்படி எல்லாம் உங்களை அதாவது இதையெல்லாம் பேசி
எல்லா மொழியும் எனக்கு வேணும். எல்லாரும் வேணும்னு நினைக்கிறது வியாபாரத்துக்காக இருந்தா என்ன, வேற விஷயத்துக்காக இருந்தா எல்லாரும் வேணும்னு நினைக்கிறது போல நல்ல விஷயம் தானடா. அவர் சொன்னதுல என்ன தப்புன்ற. இப்போ இங்க இந்த கேஜிஎஃப் படம் ஓடுச்சு. அந்த படத்துக்கு இங்க ஏதாவது அங்க பிரதர்சனம் பண்ணாங்களா என்ன, தமிழ் தான் என் உயிர், தமிழ் தான் எங்களுக்கு எல்லாம் பண்ணாங்களா என்ன. இதே புஷ்பா படம் இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல சக்க போர்டு போட்டுச்சு. அப்ப அதுக்கு முன்னாடி இதே மாதிரி எது பேசியிருக்காப்லையா என்ன அல்லு அர்ஜுன்? இல்ல வேற யாரும் இதே மாதிரி இதுக்கு முன்னாடி எவ்வளவோ மற்ற லாங்குவேஜ் ப்ரமோஷன்ஸ் எல்லாம் இங்க நடந்தது. பாகுபலி இருக்கு, ட்ரிபிள் ஆர் இருக்கு, அங்கெல்லாம் இந்த மாதிரி தூக்கி வச்சு எங்கேயாவது பேசி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எங்கேயும் பேசியிருக்காங்க. வந்தவங்க எல்லாம் ஒருவேளை அல்லு அர்ஜுன் உனக்கு நல்ல படம் இன்னும் பயங்கரமா கனெக்ட் ஆகணும்னா நீ தெலுங்குல பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகும். ஒருவேளை புரியலைன்னா தெலுங்கு கத்துக்கிட்டு நீங்க பாருங்க. இந்த இவர் லோகேஷ் சொல்லுவாப்புல, விக்ரம் படம் பாக்குறதுக்கு முன்னாடி கைதியையும் இதையும் பார்த்துட்டு வந்திருக்கேன் பாருங்க, அந்த மாதிரி தெலுங்கு கத்துக்கிட்டு என் படத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி இருந்தாருன்னா அப்ப நம்ம அதை போட்டு என்ன வேணாலும் பேசலாம். அவர் சொன்னது என்ன, நான் இன்னொருத்தன் வீட்டுக்கு போறேன், அந்த வீட்டுல என்ன பழக்க வழக்கமோ அந்த பழக்க வழக்கத்துக்கு தான் நான் என்னைய பழக்கப்படுத்திக்கணும் இல்லையா. அதை விட்டு அந்த வீட்டை என் வீட்டா மாத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. அந்த வீட்டை நானும் ஒரு ஆளா இருக்குன்னு நினைக்கிறது தான் சரி. மொத்த வீட்டையும் என் வீட்டா மாத்திக்கணும், ஏன் இதுக்கு வரணும் எல்லாரும் அப்படின்னு நினைச்சோம்னா, என் கண்ட்ரோலுக்கு வரணும்னு நினைச்சோம்னா நம்மளை தாண்டி கேனப்பைய ஒருத்தருமே. இங்க பல பேர் அப்படித்தான் சுத்திக்கிட்டு திரியிறாங்க. அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை உண்மையிலே பிடிச்சிருந்துச்சு. இந்த சொன்ன பத்தியெல்லாம் இந்த மோஷன் போற அளவுக்கு யார் யார் தெரியுமா மோஷன் போறாங்க? நம்ம கூட, அதான் நம்ம ஊருக்கு வந்துட்டு நம்ம கூடவே உட்கார்ந்துக்கிட்டு நம்ம கூடயே பழகிட்டு நமக்கு நடுவுல சம்பாரிச்சுக்கிட்டு நம்மளையே கேவலமா பேசுறாங்க பத்தீங்களா சில பேரு. அவங்களுக்கு தான் இது எரிச்சலா இருக்குது. தூக்கி வச்சுக்கோ. இங்க உட்கார்ந்துட்டு அவர் சொன்ன அடிப்படை விஷயம் மதிங்க, யாரா இருந்தாலும் மதிங்க, அந்த மண்ணை மதிங்க, அந்த மக்களை மதிங்கன்ட்டு. ஆனா இங்க உட்கார்ந்து இருக்க அத்தனை பேரும் நம்ம மதிக்கலனாலும் பரவாயில்ல, நம்மளை ஏறி மிதிக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இவனை எப்படியாவது அடிச்சு ஒடிச்சு நமக்கு கீழேயே எப்பயும் வச்சு ரொம்ப வருஷமா இப்படி வச்சிருந்தாங்க சார். இப்பதான் இல்ல, மறுபடியும் அது கொஞ்சம் கொஞ்சமா தலையெடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்ப எங்க போனாலும் எல்லாத்தையும் அழிச்சிட்டு நாம இருந்ததுக்கு ஒரு அடையாளமே இல்லாத அளவுக்கு. ஒண்ணு இல்ல, சின்ன எக்ஸாம்பிள், நம்ம சிதம்பரம் கோயிலுக்கு போலாம், இல்ல தஞ்சாவூர் கோயிலுக்கு போலாம். அந்த கோயில்ல தமிழ் கல்வெட்டுகள் இருந்த இடங்கள்ல இப்ப மாறி சமஸ்கிருத கல்வெட்டுகள் வைக்கிறாங்கன்றாங்க. தமிழ் அப்படின்ற ஒரு எழுத்தே அவங்களுக்குள்ள இப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இன்னும் பார்க்கவே முடியாத அளவுக்கு போயிடும். இன்னொரு 20-30 வருஷம் போயிடுச்சுன்னா மொத்தமா தஞ்சை பெரிய கோயில் சமஸ்கிருத ஒரு ஆள் கட்டின ஆளா மாறி போயிடும். பிரிக்கிறான். ஒரு 50-100 வருஷம் கழிச்சு என்ன தெரிய போகுது யாருக்கு? யாரும் போய் போராட போறாம அவனுக்குள்ள? யாரும் அவனுக்குள்ள உட்கார்ந்து இல்ல அப்படின்னு சொல்லி மறுத்து பேச முடியுமா முதல்ல? ஏன்னா இப்ப நடக்கிறதே நம்மளால எதுவும் கண்டுக்க முடியல. அங்க உள்ளுக்குள்ள சமஸ்கிருதம் முதல்ல எப்படி வந்தது? அதாவது இவங்களோட அந்த ஆக்குபேஷன் பாருங்க, ஒவ்வொரு இடமும் உட்கார்ந்து எவ்வளவு தூரம் கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. அதாவது நம்ம கூட சகஜமா இருக்கிறதுக்கும் நமக்கு மேல உட்கார்ந்து சுப்பீரியரா இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. அத மதிங்கன்னாரு. ஒரு வார்த்தை தான் சொன்னாரு, உடனே அவருக்கு தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க. இவன் இப்படித்தான்டா பேசுவான், இவனுக்கு ஏதாவது வியாபாரம் ஓடணுன்ற ஒரே, இல்லைன்னா படுத்துருச்சுன்னா அடுத்து படம் பண்ண முடியாது. இல்ல, அவருக்கு இங்க உட்கார்ந்து இப்படி பேசணுன்ற அவசியமே கிடையாது. மனசுல உள்ளத சொல்லியிருக்காப்புல, நல்லதை சொல்லவன வில்லனா பாக்குற இடம் தானே இங்க. எங்க எல்லாத்தையும் திருப்பி விட்டுருவாங்க. இவர் ஒரு பேச்சுக்கு சொல்ற, இங்க பேசுனது இங்க உள்ள மக்களுக்கு மட்டும் அது கிடையாது. இங்க இருந்து அங்க மக்கள் இருக்காங்க, அவங்க ஊர் மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு சேர்த்துதான், அவங்களையும் பொதுவா வச்சுதான், எல்லாரையும் வச்சுதான். அவர் என்ன சொல்லியிருக்காரு, அதாவது அதுல இன்னொரு விஷயம் ஒண்ணு சொன்னாங்க. அப்புறம் எதுக்கு நான் முதல் படத்துல பச்சை தெலுங்குன்னு சொன்னாப்புல அவரு. கேட்பா புஷ்பா அந்த ஒண்ணு படத்துல அந்த போலீஸ்காரர் கேட்பாரு, யாரா தமிழனா அப்படின்னோன்னு, நான் பச்சை தெலுங்குண்டா. அவரு அடுத்தவன் அம்மாவை நல்ல மரியாதையா பழகுங்கடா, மரியாதையா பாருங்கடா, அவங்களுக்கு என்ன சேரணுமோ அதை செய்யுங்கடா அப்படின்னு அடுத்தவன் அம்மாவை பத்தி அவ்வளவு தூரம் பேசுற மனுஷன் அவங்க அம்மாவை விட்டுருவாரு என்ன?
அவர் சொன்னது எங்க அம்மா மட்டும்தான் உலகத்திலே ஒசந்த அம்மா அப்படின்னு சொல்லல. அம்மானா எல்லாருமே ஒசந்தவங்க தான், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுங்க. உடனே அங்கே போயிட்டாங்க. அது எப்படி இப்பெல்லாம் பச்சை தமிழ்னு அவர் சொல்றியா? அவர் அங்க இருக்காரா? அவர் பிறந்தது இங்கேயா இருக்கலாம், பட் பூர்வீகம் அதானே. அவர் அங்கதான், அப்படித்தான் பேசுவாங்க. எங்க யாரு எப்படி இருந்தாலும் எல்லாரையும் மதிக்கணும்னு சொல்ற அந்த வார்த்தையை விட்டுட்டாங்க. நீ இதை சொன்ன அதை சொன்ன, படத்துல பேசுறது படத்தோட போச்சு. இங்க உட்கார்ந்து பேசுறது ஒரு மனுஷன் ஒரு நல்ல விஷயம் எவனாச்சும் ஒருத்தர் இதை சொல்றதுக்கு முதல்ல ஒரு தைரியம் வேணும் சார். உண்மையிலே தைரியம் வேணும். யாரு இவ்வளவு சீக்கிரம் இப்படிலாம் நல்ல அரசியல் பேசுற சில நடிகர்கள் கூட இதை பேசுறது கிடையாது. பேசுறதுக்கு யோசிப்பாங்க. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, மூத்த மொழி தமிழ் மொழியும்பாங்க. அது மேல இருக்க பற்று, அதுல இருந்து பிரிஞ்சு வந்ததுப்பாங்க. ஆனா அங்க பிரிஞ்சு போனவங்க என்ன நினைப்பாங்க, என்னோடதுதான் பெருசு, மத்த எவனோடது எனக்கு ஈக்குவல் கிடையாது. ஆனா இங்க என்ன சொல்றாரு அவரு, நம்ம எல்லாருமே ஈக்குவல் தான்டா. அதை பேசியிருக்காரு. அதை பேசுறதுக்கு தான் அவரை போட்டு புரட்டிட்டு இருக்க. இங்க உள்ளவங்களோட அந்த இன்னும் சொல்ல முடியாது. கொஞ்ச நாள் புஷ்பா ரிலீஸ் ஆனோட ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை கிளப்பி தியேட்டர்ல ஏதாச்சும் ஒரு செய்வாங்க. கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளமேட்டிக் ஆகும். எப்படி ஏன்னா இன்னைக்கு பேசுறதுக்கு உடனே இப்ப ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. சொல்லுவாங்க, இவர் யாரையா தமிழை காப்பாத்துறதுக்கு, இவர் தமிழனா, இவர் அங்கேயிருந்து இங்க வந்திருக்காரு, ஜஸ்ட் ஒரு நாள் இங்க வந்துட்டு போனவன், ஒரு நாள் வந்துட்டு போனவனா இருந்தாலும் சரி, இங்க வருஷம் ஃபுல்லா இருக்கிறவனாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நல்லது சொன்னா யாரு வேணாலும் எங்கேருந்து வேணாலும் சொல்லலாம். ஆனா அதை இங்களுக்குள்ளே உட்கார்ந்துட்டு எனக்கு இடையில எல்லாத்தையும் பிரிச்சு விட்டு அடிச்சுக்க வச்சு என்னைய பிரிச்சு என்னைய மட்டம் தட்டி தனியா உட்கார வச்சு அதுல உட்கார்ந்து வைத்து ரொப்பிக்கிறாங்கல்ல, அவங்களோட இவர் எவ்வளவோ பரவாயில்ல. இவங்க நம்மளுக்கு இடையில கலப்பி விடுறது இவ்வளவுதான். இவர் பேசுற மாதிரி இந்த விஷயத்த இங்க இருக்கிறவங்க எவனாச்சும் பேசியிருந்தாங்கன்னா தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவோம் நம்ம. ஆனா எவனும் அப்படி பேசுறது இல்லையே. நம்மள என்ன சொல்றாங்க, இதெல்லாம் ஒரு பாஷையா, இதெல்லாம் ஒரு மொழியா, கேவலமான மொழி. தமிழ பேசியிருக்காங்க. எவ்வளவு தூரம் அடித்தளத்துக்கு இறங்கி முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. பட் ஆனா இவர் பேசுறது இப்ப பல பேருக்கு எரிச்சலா தான் இருக்கும். இதோட சைடு எஃபெக்ட் என்ன அப்படின்றது இன்னும் கொஞ்ச நாள் போனாதான் தெரியும். பார்ப்போம். நன்றி.